ஓம் நம சிவாய. அன்பான உள்ளங்களே, நம்முடைய இந்த கண்ணன் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனல் பக்தி மற்றும் கோயில்களை பற்றிய விவரங்களை தருவதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கம். எனவே இதை போன்ற வீடியோக்களை நம்முடைய சேனலில் தொடர்ந்து பார்க்கவும். நமது இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரை பார்த்து லைக் செய்வதன் மூலம் நீங்கள் எங்களுக்கு அளிக்கும் ஊக்கம் நாங்கள் மேலும் வளர வழி செய்வதாகும். எனவே நமது வீடியோக்களை லைக் மற்றும் ஷேர் செய்யவும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். மேலும் இனிவரும் வீடியோக்களில் நீங்கள் விரும்பும் சுவாரஸ்யமான ஆத்மார்த்தமான நிகழ்ச்சிகளை காணலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இன்று நாம் பார்க்க போகும் கோவில் வேதாரண்யம் திருமறைக்காடர் கோயில். இத்தலத்து மூலவர் மறைக்காடுநாதர் ஒரு சுயம்பு லிங்கமாக அருள் புரிந்து வருகிறார். கோவிலின் ராஜ கோபுரம் 5 நிலைகளை உடையது. இறைவன் இறைவி ஆகிய இருவர் சந்நிதியும் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றன. இராமர் இவ்விடத்தில் சமுத்திர ஸ்நானம் செய்து இராவணனை கொன்ற பாவம் நீங்க பெற்றார் என்று தல புராணம் கூறுகிறது. இராமர் பூஜித்த இராமநாதர் சந்நிதியும் இவ்வாலயத்தில் உள்ளது. இராமர் இராவணனை கொண்டதால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை விநாயகர் விரட்டி அடித்ததால் இத்தலத்தில் உள்ள விநாயகர் வீரஹத்தி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த வீரஹத்தி விநாயகர் ஒரு காலை தூக்கிய நிலையில் காட்சி தருகிறார். இவரின் சந்நிதி கோவிலின் மேற்கு வெளி பிரகாரத்தில் மேற்கு நோக்கி உள்ளது. இச்சந்நிதிக்கு கொடிமரமும் உள்ளது. இதற்கு அருகில் மேலக்குமரன் சந்நிதியும் உள்ளது. இத்தலத்தில் உள்ள இந்த முருகப்பெருமான் மேலக்குமரர் அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பெற்றவர். இக்கோவிலில் நவக்கிரகங்கள் ஒரே திசையை நோக்கி நேர்கோட்டில் காட்சி அளிக்கின்றன. முருகன், துர்க்கை ஆகியோரின் சந்நிதிகளும் கோவிலில் உள்ளன. இத்தலத்தில் பிரம்மா பூஜை செய்து தனது சிருஷ்டி தொழிலை செய்யலானார். விஸ்வாமித்திர முனிவர் பிரம்மரிஷி ஆக வேண்டும் என்ற தனது ஆவலை சிவபெருமானை இத்தலத்தில் பூஜித்து நிறைவேற்றிக் கொண்டார். அகத்தியர், விஸ்வாமித்திரர் தவிர கௌதமர், வசிஷ்டர் ஆகிய முனிவர்களும் இத்தலத்து மறைக்காட்டுநாதரை வழிபட்டுள்ளனர். இக்கோவிலில் 2 பிரகாரங்களும் 2 ஸ்தல விருட்சங்களும் உள்ளன. முதல் பிரகாரத்தில் மணிகணிகை தீர்த்தம், விஸ்வாமித்திர தீர்த்தம், விக்கினேஸ்வர தீர்த்தம், சுப்பிரமணிய தீர்த்தம் ஆகியவை உள்ளன. மேலும் திருக்கோடி தீர்த்தமும் உள்ளது. இதிலிருந்துதான் இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய நீர் எடுத்து உபயோகிக்கப்படுகிறது. கங்கை, யமுனை, நர்மதை, சிந்து, காவேரி போன்ற புண்ணிய நதிகள் மணிகணிகை தீர்த்தத்தில் நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்வதாக ஐதீகம். கோவிலின் நேர் எதிரே கிழக்கே கடல் உள்ளது. இதை வேத தீர்த்தம், சந்நிதி தீர்த்தம் என்று அழைக்கின்றனர். இதில் அதிகாலை நீராடி பின் ஊருக்கு தெற்கே உள்ள கோடிய கரையில் உள்ள ஆதிசேது எனும் கடல் தீர்த்தத்தில் நீராடினால் 100 முறை சேதுவில் நீராடுவதற்கு சமமாம். ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி மாத மகாலய அமாவாசை நாட்களில் கோடியக்கரை ஆதிசேது வேதாரண்ய சன்னதி கடலில் நீராடி பின் மணிகணிகையில் நீராடி முன்னோர் வழிபாடு செய்து மணமக்களாக எழுந்தருளியுள்ள இறைவன் இறைவியை இவ்வூரில் வழிபடுவது மிகவும் புண்ணியமான ஒன்றாக விசேஷமாக கருதப்படுகின்றது. தீர்த்தத்தில் நீராடி தூய்மையான மனத்துடன் இறைவனை வழிபட்டால் முன்வினை பாவங்கள், செய்வினைகள் யாவும் அகன்றுவிடும் என்பது தொட்டு வரும் நம்பிக்கை. ரிக் வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம் ஆகிய 4 வேதங்களும் இத்தலத்தில் உள்ள ஈஸ்வரனை பூஜித்த பெருமையை திருமறைக்காடு பெற்றுள்ளது. 4 வேதங்களும் மனித உருவில் அருகிலுள்ள 4 வேதபதி என்ற இடத்தில் இருந்து கொண்டு இத்தலத்து இறைவனை முறைப்படி வழிபட்டு வந்தன. கலியுகம் ஆரம்பிப்பதற்கு முன்பு இனிமேல் பூமியில் இருப்பது கடினம் என்றுணர்ந்த வேதங்கள் கோவிலின் முன்கதவுகளை நிரந்தரமாக பூட்டிவிட்டு சென்றன. அது முதல் பல ஆண்டுகளாக ஊர் மக்கள் பக்கவாட்டில் உள்ள ஒரு சிறிய திட்டிவாசல் வழியாகவே கோவிலினுள்ளே சென்று வந்தனர். ஒருமுறை திருநாவுக்கரசரும்
திருஞான சம்பந்தரும் திருமறைக்காட்டிற்கு வருகை புரிந்தனர். ஊர் மக்கள் யாவரும் சிறிய திட்டிவாசல் வழியாக கோவிலின் உள்ளே செல்வதையும் கோவிலின் முன்கதவுகள் மூடியிருப்பதையும் பார்த்து விபரம் கேட்டனர். வேதங்கள் பூஜித்து மூடிவிட்டு போயிருந்த கதவுகளை பதிகம் பாடி திருநாவுக்கரசர் திறக்கவும், திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி திறந்த கதவை மூடவும் செய்த அற்புதம் நிகழ்ந்த தலம் திருமறைக்காடு. இத்தலத்தில்தான் திருஞான சம்பந்தர் கோளறு திருப்பதிகம் பாடியருளினார். பாண்டிய நாட்டு அரசி மங்கையர்க்கரசி பாண்டிய நாடு வரவேண்டும் என்று சம்பந்தருக்கு அழைப்பு விட்டார். மதுரை செல்வதற்கு முன் திருமறைக்காட்டில் தங்கியிருந்த திருநாவுக்கரசரிடம் கூறிவிட்டு போக வந்தார். மதுரையில் உள்ள சமணர்கள் கொடுந்தொழில் செய்பவர்கள் என்றும் தற்போது நாளும் கோலம் நன்றாக இல்லை என்று சொல்லி சம்பந்தர் மதுரை செல்ல வேண்டாம் என்று அறிவுரை கூறினார். அதற்கு சம்பந்தர் சிவபெருமானை வழிபடும் அடியார்களுக்கு நாளும் கோலம் நன்மையே செய்யும், இடர் செய்யாது என்று கூறி பதிகம் பாடினார். இப்பதிகம் கோளறு திருப்பதிகம் என்று போற்றப்படுகிறது. ஒருமுறை பசியுடன் இருந்த எலி ஒன்று திருமறைக்காடு கோவில் தீபத்தில் உள்ள நெய்யை தனக்கு ஆகாரமாக உட்கொள்ள வந்தது. தன்னையறியாமல் எலி தன் மூக்கால் அச்சமயம் அணையும் தருவாயிலிருந்த தீபத்தின் திரியை தூண்டிவிட்டதால் தீபம் சுடர்விட்டு பிரகாசிக்க ஆரம்பித்தது. சிவன் கோவில் விளக்கு அணையாமல் காத்த பயனின் காரணமாக எலி அடுத்த பிறவியில் சிவபெருமானின் அருளால் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்க நேர்ந்தது. அன்பான உள்ளங்களே, நமது இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவினால் உங்கள் மனம் மற்றும் ஆன்மா மகிழ்ச்சி அடைந்து இருந்தால் எங்கள் வீடியோக்கு ஒரு லைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். மீண்டும் இதை போன்ற பயன் உள்ள ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு உள்ளங்களே, கவனமாக இருங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வாழ்க வளமுடன். ஓம்